Hello friends, welcome to Shiny Samayal. இன்னைக்கு நம்ம தேன்குழல் முறுக்கு எப்படி ஈஸியா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இதுக்கு முறுக்கு மாவெல்லாம் தனியா அரைக்க தேவையில்லை. நம்ம அரிசியை ஊற வச்சு மிக்ஸிலே அரைச்சு வீட்லயே ஈஸியா பண்ணலாம். இதை இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி என்னோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்க தவறாம பார்க்க முடியும். முறுக்கு பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 4 கப் மாவு பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதை ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் தேவையில்லை. அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஊற வச்சா போதும். நான் இன்றைக்கி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான உப்பும் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்படியே மீதி இருக்க அரிசியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து 4 கப் அரிசிக்கு 1 கப் தோல் நீக்கி உளுந்து எடுத்துக்கணும். நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு வாணலியில் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கோங்க, அப்போ தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். இப்போது இதோட கலரெல்லாம் மாறி நல்ல மணம் வர ஆரம்பிக்கும். அது வரை நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வறுத்தெடுத்த அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுடணும். ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஜலிச்செல்லாம் எடுத்துக்க தேவையில்லை. அடுத்து நம்ம அரைச்சி எடுத்த உளுந்தை நம்ம அரிசி மாவில் சேர்த்துக்கணும். கூடவே 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. நம்ம அரிசிக்கு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். எள்ளு இல்லாதவங்க அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம், அந்த மணமும் நல்லாயிருக்கும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த உளுந்து மாவும் அரிசி மாவும் நல்லா கலந்து வரும். இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் இன்றைக்கி அரை டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சூடான எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா இறுக்கமாக பிசைஞ்சு எடுக்காதீங்க, அப்போ முறுக்கு வந்து சாஃப்டாக கிடைக்காது. மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் முறுக்கு நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம பிசைஞ்சு முடிச்சப்பறம் நம்ம கையில் ஒட்டாமல் சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரும். அந்த பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம முறுக்கு அச்சில் சேர்க்கறதுக்காக அதுக்கு தேவையான வடிவத்தில் பால் செய்து வச்சுக்கலாம். இப்போ முறுக்கு மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா இதை நம்ம மூடி தான் வச்சுக்கணும், இல்லைனா அது மேலே எல்லாம் ட்ரை ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு முறுக்கு அச்சு எடுத்துக்கணும். அதில் நல்ல எண்ணெய் எல்லாம் தடவி வச்சுக்கணும். அப்போ வந்து முறுக்கு மாவு உள்ளே ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி அச்சு இருக்கும். இதில் முறுக்கு சுற்றினா கரெக்டாக வராது, அதனால் இந்த மாதிரி 3 கண் இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. இதில் தான் முறுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ அந்த முறுக்கு அச்சில் தேவையான அளவு மாவு சேர்த்து அதை நல்லா க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து ஒரு கரண்டி எடுத்து அதோட பேக் சைடில் நம்ம இந்த முறுக்கு நல்லா சுற்றி விடணும். ஆனால் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி சுற்ற வேண்டாம், கொஞ்சம் மீடியமாக இருக்கிற மாதிரி சுற்றி வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு சுடுறதுக்காக எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன துண்டு மாவு போட்டு பாருங்கள். அது உடனே மேலே எலும்பி வந்துச்சுன்னா அப்போ கரெக்டாக எண்ணெய் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்ம கரண்டியில் சுற்றி வச்சுருக்க முறுக்கை எண்ணெயில் போடணும். ஒரு சைடு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. பெரிய கடாய் எடுத்தீங்கன்னா ஒரே டைமில் 3-4 முறுக்கு போடலாம். நான் சின்ன கடாய் தான் எடுத்திருக்கேன், அதனால் 1-2 அந்த மாதிரி தான் முறுக்கு போட முடியும். இப்போ அந்த எண்ணெயில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் கம்மியானோன்னா நம்ம எடுத்துடலாம். நம்ம முறுக்கை எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது சாஃப்டாக தான் இருக்கும், ஆனால் ஆறுனதுக்கப்புறம் அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும்.
இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ நிறைய முறுக்கு சுடுறீங்கன்னா ஒரு வெள்ளை துணி எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி முறுக்கு மாவை நம்ம சுற்றி வைக்கணும். சுற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம கையாலேயே அந்த முறுக்கை எடுத்து போட்டுடலாம். கரண்டியில் தான் சுற்றி வைக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரியும் நீங்கள் முறுக்கு சுட்டு எடுக்கலாம். இப்போ இந்த முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சாஃப்டான கிறிஸ்பியான முறுக்கு ரெடி ஆகிடும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம முறுக்கு சுடணும்னா அரிசியை கழுவி மிஷினில் திரித்து எடுக்கணும்னு தேவையில்லை. இந்த மாதிரி வீட்லேயே நம்ம ஈஸியாக செய்யலாம். இந்த முறுக்கு ரெசிபியை நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். ரொம்பவே நல்லா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.